பாஸ்டர் ஐசக் பிரவீன் அவர்கள் எழுதிய எழுப்புதல் பாடல் கீழ்காற்று தேசத்திலே என்ற பாடலை கேட்டேன். பாடலினுடைய வரிகள் மிக அழகாக இருந்தது. எழுப்புதல் காற்று அடிக்கும் பொழுது உண்டாகிற காரியங்களை மட்டுமல்ல, எழுப்புதலுக்காக திருச்சபை ஊழியர்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும் என்ற சவாலையும் உள்ளடக்கின பாடலாக இருந்ததை அறிந்து ஆண்டவரை நான் அதிகம் ஸ்தோத்திரம் பண்ண, இந்த பாடலை எழுதுவதற்கு ஆண்டவர் அருமையான ஊழியருக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிக பாடல்களை எழுத கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த பாடலை கேளுங்கள், உங்களுடைய சபைகளிலே பாடுங்கள். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் நாம் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, ஜெபிக்கிற எழுப்புதலை காண்போமாக. இந்த பாடலுக்காக, ஊழியருக்காக, கேட்க போகிற மக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் அருமையான ஊழியரை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பாடலை எழுதுவதற்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாடலை எழுதுவதற்கும், இதை பதிவு செய்வதற்கும், ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கும் உழைத்த எல்லா கரங்களையும் ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால இந்த பாடலை நான் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதை அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எழுப்புதலை நாங்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, Pastor Isaac Praveen and all God's people. இயேசுவின் இரத்தத்தினால் தேசம் தூய்மையாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் தேசம் தூய்மையாகட்டும். எழுப்புதல் காலம் ஆயத்தமாவோம். தேசமெங்கிலும் சுவிசேஷம் சொல்லுவோம். எழுப்புதல் காலம் ஆயத்தமாவோம். தேசமெங்கிலும் சுவிசேஷம் சொல்லுவோம். இயேசுவின் இரத்தத்தினால் தேசம் தூய்மையாகட்டும். இயேசுவின்